அப்படியே நடந்து வர்றாங்க. இங்க பாருங்க, மூடு பனி அப்படியே மலை மூடுகள் எல்லாம் தோற்றது இல்லாம என்னுடைய மாணவர்கள் தலைகளையும் நனைச்சிட்டு போயிடுதுங்க. ஸோ மேகங்களில் தலையை வெட்டி கொள்ளும் என் மாணவர்கள். வைரமுத்துடைய வரிதானுங்கிறது, மேகங்களில் தலையை வெட்டி கொள்ளுங்கிற வார்த்தை வருது. என் மாணவர்கள் இதை ரசிக்கிற மாணவர்களுக்கு இதுல ஒரு தடவை பாரதி வித்யாபவன் ஸ்கூல்ல இருந்து நிறைய கேம்ப் வந்திருக்கு. அவங்க தான் இந்த கேம்பனை ஆரம்பத்தின் துவக்கம்ங்க. அவங்க இல்லைன்னா அந்த கேம்ப் டெவலப் ஆயிருக்காது. அந்த கேம்ப் அதுல வரும்போது ஒரு பையன் சொல்றான், அங்கிள் சிங்கப்பூரோ மலேசியாவோ டூர் போறாங்க, எங்க அப்பா அதுக்கு தான் போக சொன்னாரு, நான் முடியாது, எங்க அங்கிளுடைய நேச்சர் கேம்புக்கு, ஈகோ அவேர்னஸ் நேச்சர் கேம்புக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி அமைப்புகளை, இந்த மாதிரி லொகேஷன்ஸ்ல ரசனையோடு இருக்கிற மாணவர்களுக்கு காலங்காலத்துக்கும் புரியுங்க. சங்கீத்னு ஒரு பையன் இன்னைக்கு அவரைக்கால் இருக்கான்னு நினைக்கிறேன், 20 இயர்ஸ்க்கு முன்னாடி கேம்ப் அந்த பையன் ஒரு நாள் என்னுடைய மெயில் அனுப்புறான், அங்கிள் வெறும் கண்களோடு பெல்ஜியம் கேம்ப் வந்தேன், பார்வைகளோடு திரும்பி வந்தேன்னு சொல்றான். அந்த வார்த்தைகள் இன்னும் மனசுல ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. இங்க பாருங்க, சோலையினுடைய எட்ஜில் மாணவர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. சோலையினுடைய எட்ஜிலையும் கிராஸ்லேண்ட், இங்க கிராஸ்லேண்ட் இருக்குது, இங்க ஷோலா இருக்கு. இது எதுக்காக போறாங்கன்னா, எதையும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டாத்தான் அதை காப்பாற்றணுங்கிற எண்ணம் வரும். தூரத்திலேயே படத்தை காமிச்சு கிளாஸ் ரூம்ல, கான்கிரீட் ஜங்கிள்ல, கிளாஸ் ரூம்ல, இங்க பாத்தியா ஷோலா ஃபாரஸ்ட், இதை நீ ப்ரொடெக்ட் பண்ணணும்னா அதை பையா அது என்னன்னு தெரியும், நாங்க எப்படி காப்பாற்ற முடியும்? அதுக்காகத்தானுங்க நாங்க இந்த மாதிரி மாணவர்களை காட்டுக்குள்ள சோலைக்குள்ள கொண்டு போய் உட்கார வச்சு, புல்வெளியில் உட்கார வை. இவைகள் இல்லைன்னா சவுத் இந்தியாவில் மனித உயிரினமே வாழ்றதுக்குரிய தண்ணீர் கிடைக்காதப்பா அப்படின்னு சொன்னாதான் அப்படியே நெத்தியில ஆணி அடிச்ச மாதிரி புரியுங்க. நீங்க வெறும் பாடத்தை மனப்பாடம் பண்ணி துப்பிட்டு மார்க் வாங்குற பெஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்ற கான்செப்டை நிறுத்திட்டு புரிதலோடு அதனை நேசிக்கிற மனசோடு மாணவர்கள் படிக்கணுங்கிற கான்செப்டுக்காகத்தானுங்க இந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். இதை வனத்துறை அந்த காலத்தை அப்படி அப்ரிசியேட் பண்ணாங்க. அதுக்காகத்தான் எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ண மனுஷங்களுடைய பட்டியலை சொன்னா எத்தனை மணி, பள்ளிகள் இருந்து கொடைக்கானல் மலை வரையில் நீலகிரி வரையில் அவ்வளவு அருமையான ஆபீசர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க. அவர்களுக்கு இன்றும் நான் என் வணக்கத்தை சொல்லித்தான் தீரணும். சார், நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், மாணவர்களை மட்டும் தான் கூட்டிட்டு போவீங்களா? அங்க பொண்ணுகள் மொனகிரஸ்தத்துக்கு ஏன் கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பாவம் பண்ணோம்? அதுக்கு நான் இடம் வைக்கலைங்க. இங்க பாருங்க, கேர்ள்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்க. இது ஒரு அருமையான ஷோலாங்க. குடிசையா இருக்குது பார்த்துருப்பீங்க. அது மனித நடமாட்டம் இல்லைங்க. எவனோ பணக்காரன் எங்கேயோ காசு கொடுத்து ஏதோ பண்ணி ரிசார்ட் போட்டது இல்லைங்க. இந்த மலையினுடைய ஆதி குடிமக்கள், மூத்த குடிமக்கள், தோடாஸ் அவர்கள் வாழக்கூடிய இடம், இயற்கையோடு வாழ்கிற மக்கள். அந்த மக்களுடைய வீடுகள் தான் அது. சோலையும் புல்வெளியும் மீட் பண்ணிக்கிற இடத்துல இருக்கிற ஈகோ டோன் ஆர் ஈகோ ஜோன்னு சொல்லலாமா, அங்கதான் நாங்க அவங்களையும் பார்த்துட்டு இது வழியா நடந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறோங்க. அந்த மாணவிகள் இவங்கெல்லாம் வித்யா விகாஸ் இருந்து வந்த வெற்றி விகாஸ் மாணவர்களா இருக்கலாம். உடனே உங்க எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் வரும், சார் எப்படி சார் தோணு, மிக பழமையான மிக தொன்மையான காடுகள்னு சொல்லிட்டீங்களே, எப்படி தோணி இருக்கும்? சோலைகளுடைய ஆரம்ப கால தாவரங்கள் என்ன? வேற எந்த தாவரங்களும் தோணாத காலத்துல தோணிச்சா? சோலை ஆரம்பிப்பதற்குரிய தாவரங்கள் பைனரி ஸ்பீசிஸ் சொல்லுவோம். அந்த பைனரி ஸ்பீசிஸ்ல இது ஒன் ஆஃப் த பைனரி ஸ்பீசிஸ்ங்க. இதுக்கு பேரு ரோடோடென்ட்ரான்னு பேருங்க. இவையெல்லாம் இந்த சோலைக்காடுகள் உருவாவதற்குரிய தாவரங்கள். அந்த தாவரங்களை பார்க்க முடியுமான்னு பார்க்கலாங்க. ரோடோடென்ட்ரான் க்ளோஸ்அப் இருக்கு பாருங்க, ரோடோடென்ட்ரான். இதுல என்னன்னாங்க, இந்த காட்டுக்குள்ள பலரையும் விடுவதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்னன்னாங்க, காட்டை பத்தி புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம அதனுடைய அருமையும் அதை காப்பாற்ற வேண்டிய அவசியம் தெரியாத சில போட்டோகிராஃபர்ஸ், சில டூரிஸ்ட் எல்லாரும் உள்ள போயிட்டு, எனக்கு தெரிய ஒரு இடத்துல நடந்ததுங்க, டாப்ஸ்லி பக்கத்துல. அது ஒரு 20 வருஷம் இருக்கும். அந்த ஃபாரஸ்ட சொல்லிட்டு இருக்காரு ப்ரொஃபஸர், ஒரு போட்டோகிராஃபர் வந்தாருங்க ஒரு மேலெடுத்து சப்போர்ட்ல. நான் அலோவ் பண்ணிட்டேன். ஆர்கிட்ஸ் எல்லாத்தையும் போட்டோ எடுத்த மனுஷனுங்க அப்படியே விட்டு வந்திருக்கலாம் இல்லைங்களா? ஆர்கிட்ஸ்னால எத்தனை பறவைகள், எத்தனை பூச்சிகள், எத்தனை வாழுது.
அது அப்படியே எல்லாத்தையும் அழிச்சு விட்டாருங்க எங்களுக்கு தெரியாம. ஏன்னு கேட்டா நான் மட்டும்தான் போட்டோ எடுக்கணும், மற்றவங்க யாரும் போட்டோ எடுக்க கூடாது. இப்படி மக்களை காட்டுக்குள்ள விட்டாங்க. எப்படிங்க பல சப்போஸ் அந்த அவர் அழிச்ச ஸ்பீசிஸ் தான் த லாஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்பீசிஸ்னு வச்சுக்கோங்க, எங்க போறதுங்க? அந்த ஜீனே அழிஞ்சு போயிருக்குமே. ஆக வனத்துறை காட்டுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்றதுலயும் மிக முக்கியமான பாயிண்ட் இருக்குதுங்க. ஏன்னா காட்டுக்குள்ள போறவங்களுக்கு அதற்குரிய நாகரிகம் இருக்கணும். அந்த நாகரிகத்தை கத்துக் கொடுத்துட்டு தானே உள்ள அனுப்பணும். என்னுடைய மாணவர்கள் வரும்போது ஒரு கையை வேணா வெட்டலாம், செடி ஒடிக்க கூடாதுங்க. உனக்கு கையை வெட்டினா பாதுகாக்கிறதுக்கு டாக்டர் இருக்காரு, ஆனா காட்டுக்குள்ள மரத்தின் கையை ஒடிச்சிட்டா? மரங்கள் முக்கியமா மனிதர்கள் முக்கியமான்னு கேட்டா நான் எப்படிப்பட்ட ஆள்னா மனிதர்கள் விட மரங்கள் முக்கியம் அப்படி சொல்லக்கூடிய ஆளுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆர்கிட்ஸ், இந்த பூக்கள் எல்லாம் இருக்குதுங்க. ஸோ சில நேரங்களில் போட்டோகிராஃபர்ஸ் டூரிஸ்டுடைய கையையும் கட்டி போட வேண்டிய அவசியம் வருதுங்க. தோடர்கள் 1908ங்க சார். இது எப்படி சார் 1908? போட்டோகிராஃப் இல்லைங்க, லுக்ஸ் லைக் எ டிராயிங். 1906லயோ என்னவோ இப்போ ஒரு பப்ளிகேஷனுங்க, ஊட்டக்கமன் எ ஹிஸ்டரி பை ஃப்ரெட்ரிக் பிரைஸ்னு ஒருத்தருங்க, பிரிட்டிஷ்காரர். அவரு அவ்வளவு பெரிய நடை நடந்து, தூரங்கள் நடந்து, எல்லாத்தையும் சந்திச்சு, எல்லா இடத்தையும் பார்த்து 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 அந்த புக் எழுதியிருக்கார். அந்த புக்கிலிங்க மனசுக்கு கஷ்டமான சில வரிகள் வரும். முதல்ல இந்த நீலகிரிஸ் பார்க்க வந்த ஒரு கூட்டம் மிஷனரி பீப்புள் மன்னார்காட் பக்கத்துல இருந்து மேலே ஏறி வர்றாங்க. அதுல சில ஃபாரினர்ஸ் இருக்காங்க, பிரிட்டிஷ் பீப்புள் இருக்காங்க, அமெரிக்கன்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அந்த மிஷனரிஸ் கிறிஸ்டியானிட்டி மதத்தை பரப்புறதுக்காக வந்த மக்கள் மேல்குண்டாங்கிற இடத்துல வந்து இறங்குறாங்க. அது அந்த புக்ல மேல்குண்டேன்னு எழுதியிருக்கும். அப்ப இருந்த மக்கள் தோடாஸ், அந்த மேல்குந்தா, இன்னும் அந்த இடம் இருக்குது, மேல்குந்தா இருக்குது, அங்க போனா அந்த தோடர்கள் இருக்காங்க. அதை பார்த்துட்டு சுத்தி இருக்கிற மலையெல்லாம் சுத்தி பார்த்த அந்த மிஷனரி பீப்புள், ஒரு பிரிட்டிஷ்காரரோ யாரோ ஒருத்தர், அந்த புக்கில் அந்த வேர்டிங்ஸ் வருதுங்க. ஐயா, எங்க பார்த்தாலும் புல்வெளியா இருக்கு, வேஸ்ட்லேண்ட். புல்வெளிக்கு அவங்க வச்ச பேரு வேஸ்ட்லேண்டு. பின்னாடி வந்து நம்ம பல பேர் வந்து வேஸ்ட்லேண்ட் நினைச்சிட்டு தான் அழிச்சிட்டு பிளான்டேஷன் போட்டோம். இட் இஸ் நாட் வேஸ்ட்லேண்ட், இட்ஸ் அ வெல்தி லேண்ட் வித் சோ மெனி பிளான்ஸ், போத் டெரஸ்ட்ரியல் அண்ட் ட்ரீஸ்ல எபிஃபெட்டிக்கா ட்ரீஸ், ரோடோடென்ட்ரான் வந்து எத்தனைங்க ரோடோமீட்டர்ஸ் இருந்து அத்தனையும் அதை வேஸ்ட்லேண்டுன்னு சொல்லக்கூடிய மனசு எப்படிங்க வந்தது? அதை படிக்கிறப்ப கஷ்டமா இருக்கு அந்த புக்கு. அந்த புக்கில் தான் இந்த பிக்சர் இருந்ததுங்க. நான் அப்படியே காப்பி பண்ணி இங்க போட்டிருக்கேன். தோடர்கள் அன்று 90. சார் இன்னைக்கு எப்படி சார் இருக்காங்க பார்க்கலாங்களா? இங்க பாருங்க, இது பர்சன்ஸ் வழியில கேம்ப் பண்ணும்போது 1997ல அங்க பாருங்க 6 சடை பண்ணி போட்டுருவாங்க லேடிஸ் எல்லாம். அழகா டான்ஸ் ஆடுவாங்க, அழகா டான்ஸ் ஆடுவாங்க. ஆனா தோடர்கள் எல்லாமே ஒரு ஒரு வித்தியாசமான அழகோட தான் இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க, பார்க்கவும் அழகா இருக்கு. அந்த தோடர்கள்ல ஒரு வயசான நபர் இருந்தாருங்க பார்சன்ஸ் வேலையில், இன்னைக்கு இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேனுங்க. அவரை பார்த்தா நமக்கு இங்கிலீஷ் படத்துல ரோமன்ஸ் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி இருக்கு. ஈவன் சில பேர், ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எங்க சொன்னாருங்க, இட்ஸ் லுக்ஸ் லைக் எ ரோமன், ரோம்ல இருந்து வந்த மக்கள் போல இருக்கு அவங்க, அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ரிசர்ச் போயிட்டு இருக்குது ஹிஸ்டரியிலன்னு சொன்னார். அந்த மாதிரி ஒரு அழகான, பொய் பேச தெரியாத, பால்ல தண்ணி கூட கலக்க தெரியாத ஒரு அருமையான கம்யூனிட்டிங்க அந்த மக்கள். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கமும் நன்றியும். பழகிட்டா பாசத்தினுடைய உச்சகட்டத்துக்கு போயிடுவாங்க. அவங்கள பார்த்துட்டு தான் பாசத்தினுடைய அருமையும் நேசத்தினுடைய தன்மையும் புரிஞ்சுக்க வேண்டி இருக்குதுங்க. இங்க பாருங்க, மனித வாடை விடாத மலைச்சிகரங்களின் புல்வெளிகளும் சோலைகளும். இது எங்கன்னாங்க, இந்த லொக்கேஷன் நீங்க எல்லாரும் பைசன் ஸ்வாம்ப்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்பர் பார்ன் டேமுக்கு முன்னாடி லெஃப்ட்ல. அங்க போன சுந்தர்ஜி பங்களான்னு ஒரு பங்களா இருக்குது. அந்த பங்களா எதுக்கு, நாங்க ப்ளூ ஸ்டார் ஆப்ரேஷன் சீக்கியர்கள் ஏதோ ஒரு இது வந்து அந்த கோல்டன் டெம்பிள் இந்திரா காந்தி பீரியட்ல ஒரு ஆப்ரேஷன் நடந்தது, நிறைய பேர் கொண்டு விட்டாரு. அவங்க அந்த இறந்து போனவங்களுடைய மக்கள் இதுக்கு, இந்த ஆபரேஷனுக்கு தலைமை வாங்கின ஆர்மி மேன
விடமாட்டாங்கங்கிற ஒரு பயத்துல அவருக்கு யாருக்கும் தெரியாத ஒரு காட்டுக்குள்ள ஒரு பங்களா, பிரிட்டிஷ்காரனுடைய பங்களாவே என்னன்னு தெரியலீங்க. அதுக்குள்ள அதுக்கு அவருக்கு கொடுத்துட்டாங்க. அதுல நாங்க உட்காந்து கிளாஸ் எடுத்திருக்கோம். இப்ப யாருமே இல்லைங்க அதுல. அதுக்கு போயிட்டு அங்கிருந்து இன்னும் கொஞ்சம் மேல ஏறி போனோம்னா கேரளா ஃபாரஸ்ட், அந்த அந்த சைடு கேரளா ஃபாரஸ்ட் வந்துருங்க. அந்த லொகேஷன் தான் இது. நம்ம தமிழ்நாட்டு பார்டருக்குள்ள இருந்து நான் பேசிட்டு இருக்கேன், சொல்லிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு லொகேஷனுங்க இது. சோலையில் தான் நீரோடைகள் உற்பத்தி பண்ணதுன்னு இல்லைங்க. புல்வெளிகளும் பெய்கின்ற மழையை பிடிச்சு வச்சு நீரோடைகள் உருவாக்கும். இங்க பாருங்க, இந்த சோலைகள் புல்வெளிகள் எல்லாம் ஒண்ணா இருக்கக்கூடிய ஒரு அழகான குடும்பம் அது. நீலகிரி பள்ளத்தாக்குகள்ல பவானி அணையில பவானி நதிக்கு ஒரு நீர் சிறைச்சாலைங்க. எனக்கு டேம்னு சொல்ல பிடிக்க மாட்டேங்குது. அது ஒரு சிறைச்சாலைங்க. அருமையா அழகா ஓடிக்கிட்டு இருந்த ஒரு நதிய கான்கிரீட் கல்ல வச்சு சிமெண்ட்டை வச்சு கட்டி சிறைச்சாலை ஆக்கிட்டாங்க. அதனால பவானி நதிக்கு ஒரு நீர் சிறைச்சாலை. அந்த நீர் சிறைச்சாலையினுடைய ஈஸ்டர்ன் எண்டுல அந்த தண்ணி தேங்கி கிடக்கிற இடத்துல என்னுடைய மாணவர்கள் இங்க பாருங்க, அப்படி ட்ரெக் வந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. போய் நாங்க இதை கிராஸ் பண்ணி இங்க போயிட்டு திருப்பி அங்க போகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான பிரதேசம் அது. அதேதான் இன்னொரு ஆங்கிள், நீலகிரி மலை பள்ளத்தாக்குகள் மேல் பவானி அணையில் பவானி நதிக்கு ஒரு நீர் சிறைச்சாலை. இது வந்து வெஸ்டர்ன் கேட்ச்மெண்ட் 2ன்னு பேருங்க. நான் வெஸ்டர்ன் கேட்ச்மெண்ட் 1, 2, 3 அந்த அதை பற்றி தனியா ஒரு செஷன் எடுக்கிறேங்க. இப்போ வந்து இது வெஸ்டர்ன் காட்ஸ் 2. என்னுடைய பெட்ரூம்ல இந்த படத்தை பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன். எனக்கு கடவுளுங்கிற வார்த்தையில நம்பிக்கை இல்லைங்க. அது என்ன வார்த்தைன்னு புரியறது இல்லைங்க. ஏன்னா விஞ்ஞானபூர்வமா யோசிக்கிறோம். அப்ப என்ன சார் இந்த பூமியை அந்த பூமியை உருவாக்கி ஒரு காலத்துக்கு அப்புறம் உருவானது என்ன, யார் எண்ணங்கள்லாம் இல்லைங்க. இயற்கை, அவ்வளவுதான். இந்த சீன் இயற்கை தந்த ஒரு வரம் எனக்கு. எனக்கு இதை பார்த்துட்டு தான் தூங்குவேன். அப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருமே, சார் ஷோலா வந்துதா கிராஸ்லேண்ட் வந்தா பூமியில? இந்த பேஞ்சியாங்கிற பாறைகள் உருவானதுக்கு அப்புறம் பின்னாடி என்னென்னமோ வந்து 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 கடைசியில ராக்ஸ் மாசன் லிச்சர்ஸ் எல்லாம் வந்து சாயில் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் உருவானது, முதல் மழைக்கு பிறகு உருவானது பல வெஜிடேஷன். அதுல மலைகள்ல உச்சியில வந்தது கிராஸ்லேண்ட். கீழேயும் கிராஸ்லேண்ட் தான் இருந்திருக்க முடியும். அந்த பள்ளத்தாக்குகள்ல மேல மலையிலிருந்து வந்த மலைச்சரிவிலிருந்து வந்த மண்ணெல்லாம் கீழே சரிஞ்சு சரிஞ்சு போய் அந்த ஃபெர்டைலா மரங்கள் உருவாகிறதுக்கு ஏதுவா ஏதோ வந்திருக்க முடியும். அதை பத்தி பேச முடியாதுங்க. இப்ப பின்னாடி பேசுவோம். ஸோ ஷோலா முன்னாடி வந்துதா, கிராஸ்லேண்ட் முன்னாடி வந்துதானா? எல்லாரும் பல ஃபாரஸ்ட் ஆபீசர் சொல்ல நான் கேள்விப்பட்டது கிராஸ்லேண்ட் தான் முதல்ல வந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் ஷோலா வந்தது. எப்படி சொல்றீங்கன்னா, கிராஸ்லேண்ட் இருக்கிற இடத்துல ஷோலா இருக்கிற இடத்துல எஸ், ஷோலா இருக்கிற இடத்துல ஒரு டனல் இது மாதிரி போர் போட்டுக்கிட்டே போனா கடைசியில அந்த போரில் வெளியே வர்றது பார்த்தீங்கன்னா கிராஸ்லேண்டுடைய மிச்சங்கள் எச்சங்கள். என்ன எச்சங்கள்? கிராஸ்லேண்டுன்னு இருந்தாலே நேச்சுரலாகவே சில நேரத்தில் ஃபயர் வரும். அந்த கிராஸ் ஃபயர் ஆகி காஞ்சி போனதனுடைய எச்சங்கள் அதில் தென்படுதுங்க. ஆக மொத்தம் சோலைகள் உருவான இடத்துல முதல்ல புல்வெளிகள் தான் இருந்திருக்க முடியுங்கிற ஒரு கருத்தை சொன்னாங்க. ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்ததுங்க. நீங்க பாருங்க, 1900 கேம்ப் நடத்தும் போதுங்க, வனத்துறை, நீலகிரி வனத்துறை, அந்த கன்சர்வேட்டர் கோயம்புத்தூர்ல இருந்துங்க, ப்ரொஃபசர் ஏன் கொடைக்கானல்லையே பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீலகிரிஸ்லயும் வந்து பண்ணுங்க. நீலகிரி மாணவர்கள் என்ன பண்ணாங்க, அதனால நாங்க ஏற்பாடு பண்றோம்னு சொல்லிட்டு வனத்துறை என்ன பண்ணாங்க, ரேஞ்சர்ஸ் சொல்லி ஒவ்வொரு ரேஞ்சில் இருந்து 15-20 மாணவர்கள் இப்படி ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் சில நேரத்தில் 2 கேம்ப் 3 கேம்ப் இருக்குங்க. ஒரு 12 கேம்ப் 20 கேம்ப் தொடர்ந்து ஒரு வருஷம் பண்ணுவாங்க. அப்ப ரேஞ்ச் ஆபீசர்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் த்ரூ தர் ஸ்டாஃப் கூட்டிட்டு வருவாங்க. அந்த மாதிரி கேம்ப் பண்ணும்போது இங்கேயும் கேம்ப் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துக்கு பேரு முக்குருத்தி லேக்குன்னு பேருங்க. பிரிட்டிஷ்காரன் கட்டின டேம் அது. இதுல இருந்து போற தண்ணி தான் பைக்காரா போய் பைக்காரா இருந்து மோயாரா மாதிரி அங்க பவானி சாகர் டேமுக்கு வருதுங்க. அந்த இதுக்குள்ள இருக்கு பாருங்க, இந்த மரங்கள், இது வந்து பிளான்டேஷனுங்க, ஃபாரஸ்ட் இல்ல. இங்க பாருங்க, இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் ஃபாரஸ்ட் அங்க இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாமே பிளான்டேஷன்ஸுங்க. இதுக்குள்ளதான் நாங்க டென்ட் அடிச்சிருக்கோம். எங்களுக்கு பாதுகாப்புக்காக இங்க ஒரு வாட்ச்மேன் டென்ட். ஸோ மோயார் நதியின் துவக்கத்தில் முக்குருத்தி அறை. இதுக்கு தண்ணி வர்றது இந்த மேல இருக்குதுங்க.
இது வந்து ஆல்ரெடி நீங்க பார்த்துட்டீங்க. அந்த முக்குருத்தி டேமனுடைய இன்னொரு வியூ. இது பாருங்க, ஒரு கிராஸ்லேண்ட், இரவிகுள நேஷனல் பார்க் சுத்தி பூத்து குலுங்குது பாருங்க. நான் பார்த்து சாரதிங்கிற ஒரு கவிஞர் எழுத்தாளர் தான் சொல்வார், நிலவை பிடித்து சில கரைகள் துடைத்து குறு முறுவல் பதித்த முகம். எங்க வருதுன்னா இந்த கவிதை துளி குறிஞ்சி மலர்ங்கிற புத்தகம். அந்த குறிஞ்சி மலர் இங்க பாருங்க குட்டி கிடக்குதுங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும். ஸ்டெபலாந்தஸ் குந்தியானம் சொல்லுவாங்க. குந்தியானம். அந்த அதுக்கு நடுவுல இந்த நீலகிரி தார் பாருங்க, வரையாடு. வரையாடு பார்த்தாலே இது ஒரு ஹையர் எலிவேஷன் அனிமல் நல்லா தெரியும். பின்னாடி பேசுவோம் அனிமல்ஸ் பற்றி பேசும்போது. அப்படிப்பட்ட ஒரு லொக்கேஷன். எல்லாருக்கும் இரவிகுள நேஷனல் பார்க் போய் பாருங்க, பியூட்டிஃபுல். பட் என்ன ஒன்னே ஒண்ணுங்க, டூரிஸ்ட் நிறைய வந்து குமிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு ஏண்டா இங்க வந்தோங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கிடும். கூட்டம் கூட்டம் கூட்டம். இயற்கையை தனிமையா கூட்டம் இல்லாம ரசிக்கிற சுகம் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. இப்போ இது நாங்க வெஸ்டர்ன் கேட்ச்மெண்ட்ல கேம்ப் பண்ணியிருந்தப்போ 1996, 97, 98 வெஸ்டர்ன் கேட்ச்மெண்ட் போயிருந்தோம். அங்க இந்த சீன் கிடைச்சதுங்க. எவ்வளவு வரையாடுகள், நீலகிரி தார்ஸ் வேடிக்கை பார்க்குது பாருங்க. பியூட்டிஃபுல் கிராஸ்லேண்ட், ஷோலா, பாக்கெட் ஷோலா, குட்டி உண்டு ஷோலாங்க பாருங்க. கிராஸ்லேண்ட் உருண்டு போலாம் போல இல்லைங்க, அப்படியே கிராஸ்லேண்ட் ஷோலா. இது நம்ம தமிழ்நாட்டில் இல்லைங்க, இட் இஸ் ஃப்ரம் கூர்க்குங்க. கூர்க், குடகுமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராஸ்லேண்ட் ஷோலா. இதுவும் குதிரை முக்குங்க. குதிரை முகமா இருக்கக்கூடிய ஒரு மலைங்க. அது பேரனால குதிரை முகம், குதிரை முக்காய் போச்சுங்க. அங்க இருக்கிற கம்ப்ளீட் அங்கங்க பாக்கெட் ஷோலா பாருங்க. கட்டாயம் நீங்க குதிரை முக்கு போகணும். அந்த குதிரை முக்கு போறதுக்கு பக்கத்துல கீழே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா, ஒரு 2000 அடி கீழே வந்தா பகவதி நேச்சர் கேம்ப்னு பத்ரா ரிவர் ஓடிட்டு இருக்குங்க. அந்த கரையில ஒரு பெரிய ஜங்கிள் லாட்ஜஸ், ஒரு ரிசார்ட் இல்லைங்க, ஒரு கேம்ப் வச்சிருக்காங்க. அதுக்கு போய் தங்கலாம். தங்கிட்டு நீங்க இதையெல்லாமே போய் பார்க்கலாம். ஒரு வாய்ப்புங்க. இது வந்து அப்பர் பவானி டேம் தான். இந்த முதல்ல இங்க பார்த்தோம், இப்ப இங்க வந்திருக்கிறோம். வெஸ்டர்ன் கேட்ச்மெண்ட்ல கிராஸ்லேண்ட்ல என்னுடைய மாணவர்களுடைய பாதங்கள் கவி எழுதிய இடம் பாருங்க. இதெல்லாம் எங்கெங்கோ இருந்து எப்படியோ கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்த போட்டோஸை பல வருஷத்துக்கு அப்புறம் நான் தேடி எடுத்து உங்களுக்கு போட்டுட்டு இருக்கணுங்க. பியூட்டிஃபுல்ங்க. இது சீஸ்பாரா பீக்குன்னு பேருங்க. இங்க பங்கித்தப்பால் இங்க இருக்கு. இங்க இருந்து இங்க பாதை போகுது, ஒத்தையடி பாதை மாதிரி போகுது பாருங்க. இது வழியாவே போயிட்டே இருந்தா கடைசியில் சீஸ்பாரா பீக் போயிட்டு அதை விட்டு கீழே அந்த பக்கம் இறங்குனீங்கன்னா ஒரு உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு ஃபாரஸ்ட்டுங்க. அதுக்கு பேர் சைலண்ட் வேலி நேஷனல் பார்க். சைலண்ட் வேலி நேஷனல் பார்க். இங்க பங்கித்தப்பால தங்கிட்டு சைலண்ட் வேலி போகலாம். பட் இட்ஸ் அ டஃப் ட்ரெக்குங்க. இங்க நாங்க கேம்ப் பண்ணும்போது 96, 97 இங்க கேம்ப் பண்ணிட்டு இருந்தோம். இங்க ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு திரும்பி பார்க்குறான் பாருங்க ஒரு பையன். அவன் 6th, 7th படிச்சுட்டு இருக்கான். ஹி வாஸ் மை சன் மதன் சக்கரவர்த்தி. தென்னிந்தியாவுக்கு ஏனுங்க சோலைகள் வேணும்? ஏன் சோலைகள் வேண்டும்? இதுக்கு தானுங்க. இதுக்குதான். சோலைகள் இல்லை என்றால் நதிகள் இல்லை, நதிகள் இல்லை என்றால் அருவிகள் இல்லை, அருவிகள் இல்லை என்றால் ஆறுகள் இல்லை, ஆறுகள் இல்லை என்றால் மனுஷங்களுக்கு இல்லை, வயலும் இல்லை, எதுவுமே இல்லை. எனவே சோலையை பாதுகாக்கிறது மனிதனுடைய தலையாய கடமை. அதுவும் நமது இளைஞர்களினுடைய, மாணவர்களுடைய தலையாய கடமை. அதனால இந்த இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு சோலைகளும் புல்வெளிகளும் எவ்வளவு முக்கியத்துவம்ங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்காக, புரிய வைக்கிறதுக்காக முன்னாடி கேம்ப் நடத்திட்டு இருந்தானுங்க. இப்போ ஒரு வகை சிரமமா இருக்கனால அட்லீஸ்ட் இது வழியானாவது இளைஞர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டுமேங்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்கிறேன். பாருங்க, சோலைகளும் புல்வெளிகளும் எங்கெங்க போச்சு அதெல்லாம்? ஏன் இவ்வளவு சோகமா சொல்றீங்க? அதுக்காகத்தானுங்க. He who knows the tree is the knower of the Vedas.
மரங்களை தெரிந்தவன், வேதங்களை புரிந்தவன். வேற எங்கிருந்து வரலீங்க, பகவத்கீதால இருந்து. எனவே மாணவர்களுக்கு மரங்களை தெரியணும், மரங்களை தெரியணும். ஒரு கேம்ப் வந்ததுக்கே ஒரு மனுஷன், ஒரு ஆக்டர் நண்பர் சமுத்திரக்கனி அவர்கள் எங்கூட ஒரு கேம்ப் வந்திருந்தாருங்க. அவரு மாதிரி கூர்ந்து கவனிச்ச மாணவர்களை நான் பார்க்கவே இல்லைங்க. இப்போ 6 மாசத்துல போயிட்டு காடுன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த காடுங்கிற படத்துல எடுத்துட்டு என்னை கூப்பிட்டு சொல்லும்போது, கனி வசனம் நீங்க பேசுனதெல்லாம் வசனமாக்கி பேசிட்டான்ப்பா அப்படின்னாரு. ஏதாவது ஒரு வரி சொல்லி காமிங்களேன். மரத்தை வெட்டுறவன கையை காலை வெட்டு தப்பு இல்லை. ஏன்னா ஒவ்வொரு மரமும் 1000 ஆண்டுகளில் பாரம்பரியத்தை அடுத்த சந்ததிக்கு கொண்டு போய் சேர்க்குது. ஒரு மரத்தை வெட்டுறதுனால பாரம்பரியத்தையே அழிக்கிறோம். அதனால மரத்தை வெட்டுறவனை விடக்கூடாதுங்க, தப்புங்கிற கான்செப்ட், என்னுடைய கான்செப்ட் அவர் ஷேர் பண்ணி வசனமா பேசியிருக்காருங்க. அப்படிப்பட்ட இதுக்கு அடிப்படையே எனக்கு இந்த வரிகள் தானுங்க. He who knows the tree is the knower of the Vedas. இது சோலைகளை பற்றி நான் 10% தான் பேசியிருக்கேன். மீண்டும் சந்திப்போம். அடுத்ததில் உங்களை நான் கூட்டிட்டு போற இடம் எல்லாரும் சொல்லக்கூடிய மதிகட்டான் சோலை. இன்னைக்கு நேற்று இல்லைங்க, இதெல்லாம் 96, 97 இருந்து அங்க இப்போ நாங்கள் போய்கிட்டு இருந்த காலகட்டத்தில் பல வனத்துறையினுடைய ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க கேம்புக்கு. அந்த போட்டோஸ் எல்லாமே எங்கிட்ட இருக்கு. பெரிய ஆபீஸ் அந்த காலத்துல பிசிசிஎஃப்ஸ் சித்ராப்பு பீரியட்லேருந்து கட்வால் சார்லேருந்து ஜெசி கலா இருந்து பின்னாடி டாக்டர் பசவராஜ் இருந்து எல்லாருமே. அவங்க பிக்சர்ல நான் போட போறது இல்லைங்க. அவர்கள் எல்லாம் வந்து என்னை என்கரேஜ் பண்ணதுனால தான் அந்த கேம்ப் அவ்வளவு தூரம் நடத்தினேன். ஸோ அடுத்தது மதிகட்டான் சோலைக்குள் நாம் ஒரு வனநடை செல்ல போகிறோம். நன்றி, வணக்கம்.